I am your best friend. Please, yeah. Please. Welcome to the show. What's an episode? What's an episode? Welcome back to my channel. So, பரபரப்பா 4-5 நாளா என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒரு வழியா ஃபைனலி the moment has arrived and நான் உங்கள் கூட சேர்ந்து இந்த மொமெண்ட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் பொதுவாக பாலிடிக்ஸ் நான் நிறைய பேச மாட்டேன், இன்ஃபேக்ட் பேசவே மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன். பட் திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங். தமிழ்நாடோட வரலாற்றில் இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது. அதுவும் ஒரு புது பார்ட்டி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரி, சம்திங் worth celebrating டெஃபினட்டாக. அண்ட் ஆல்சோ தளபதி. அதனால் என்னால் இது உங்கள் கூட சேர்ந்து பார்க்கணுன்னு தோணுதுங்க. ஸோ அதனால தான், சரிங்களா? ஸோ எனக்கு உண்மையிலே இது ஒரு தெரிலங்க. இது என்னங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டபான்னு ஒரு ரிசல்ட் ஒன்று விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளாக முன்ன பின்ன ஆமா இல்லைன்னு பா த்ரில்லரு, செம த்ரில்லரு, பொலிட்டிக்கல் த்ரில்லர். என்னடா சினிமா பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லிவ் திஸ் மொமெண்ட் வித் யூ பீப்புள், மை டியர் டீம் ஹஸ்லர், பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்கள் தளபதி இது பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு புது ஆட்சி அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. இப்போது ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு தான். உண்மையிலே தளபதி நம்பிட்டோம், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த மொமெண்ட்டை நான் உங்க கூட வாழலாம்னு சொல்லிட்டு முடிவுப்பட்டேன். ஸோ வந்துட்டேன். போறதுக்கு முன்னாடி யூடியூப் காட்டிட்டேன்டா, சாரிங்க, இது நான் கார்ட் ஆஃப் கேஷுவலாக பண்ணல அப்படின்னு பார்த்தா இதை டேக் பண்ண படிக்கிறேன். ஸோ அதனால சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கூலான இது என்ன சொல்கிறது ஆக்சசரிஸ் வேணும்னா இந்த மாதிரி செட் வாங்கினா வாங்க. ஜஸ்ட் $200 இங்கே ப்ராடக்ட் இங்கேயோ வரும், சரக்குன்னு வரும். ஸோ வாங்கணும், ஆர்டர் பண்ணவங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். சக்தி மித்ரா சாப்பிட்டுருக்கோம், சக்தியோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணா வாங்கிக்கோங்க. யூடியூப் காட்டிட்டேன்டா ஓகேவா? ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பட் nevertheless, let's enjoy this moment. Okay, this is, as I told you, history in the making. பாத்தரலாம். Okay, ரைட்ரா. ஐயோ, நம்மள குபுக்குன்னு இருக்கு. கத்துவனான்னு கூட எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கு இந்த மொமெண்ட். பார்ப்போம். Let's get started. Here we subscribe பண்ணுங்க. Yeah, let's get started. Here we go. திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் இவரை ப்ராசஸே பண்ண முடியல. இவரை புரியவே மாட்டேங்கிறா. இது என்னடா டேய், இது வீரராகவன் கேட்டப்ல இது சத்தம் அப்படிங்கிற மாதிரி. You need the silence. நான் சி. ஜோசப் விஜய் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Ministers. எனக்கு அதான் சொல்கிறேன், இது என்னங்க இது என்னங்க இது எனக்கு பிளாங்க் அவுட் ஆகுது எனக்குப்பா சாமி. ஃப்ரம் த ஹார்ட் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, ஆப்வியஸாக தெரியுது. ஃப்ரம் த ஹார்ட் உண்மையிலே மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ரஸ்ட்டு தான், எனக்கு ட்ரஸ்ட்டு தான், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் டெஃபினட்டாக. ஐ மீன் லைக் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு த ப்ரீவியஸ் பார்ட்டிஸ் எல்லாம் வந்தவங்க எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எதுவுமே சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நெவர்தலெஸ் இவரோட ஆட்சியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது, மனசார தோணுது. நம்ம பார்த்த விஜய் சார் சினிமாவில் தானே பண்ணியிருக்காரு, அரசியல் களம் வேறு, ரியாலிட்டி வேறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. உண்மை தான், டெஃபினட்டாக உண்மை தான், கரெக்டு தான். அது வந்து சினிமா வேறு தான், அரசியல் வேறு தான். பட்டு ஒரு பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல, பண்ணுவாருங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வருது, ஜென்யூனாக ஃப்ரம் த ஹார்ட் வருது. அண்ட் நாட் எவ்ரி டைம் சினிமாவில் நடக்கிறது ரியல் லைஃப்பில் நடக்காதுன்னு இல்லை அப்படிங்கிறதும் ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுது. ஸோ மேபி அதே மாதிரி நல்ல விஷயங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வரவங்களும் பண்ண முடியும். டக்குன்னு வந்துட்டு திடீர்னு ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களாலையும் பண்ண முடியுங்கிறது ப்ரூவ் பண்ணுவாருங்க, அதை நம்புகிறேன். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு ப்ராசஸே பண்ண முடியலங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங், திஸ் இஸ் ரியாலிட்டி, திஸ் இஸ் நம்ம சிஎம் தளபதி அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கு. எனக்கு வந்து ஹாப்பி, நம்புகிறேன், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாடு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அண்ட் இப்போது நீங்கள் கேட்ட வாய்ப்பு தளபதி மக்கள் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் பார்த்துக்கோங்க, 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 எங்களை விட்டுறாதீங்க. ஓகே, நம்பி இருக்கோம், நல்லதே பண்ணுவீங்க, நம்பி இருக்கோம், நல்லதே பண்ணுங்கள். அண்ட் எங்கெல்லாம் குறைய இருக்கோ அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஏதோ இருந்தாலும் ஐ மீன் நிறையா லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காருங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி குறைகள் எதுவும் இருந்தாலும் வந்துட்டு சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கதா நான் இங்கேயும் சில நியூஸஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மக்களாகிய நாங்களும் சுற்றி காட்டுவோம், தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுவோம். தளபதி
பிடிக்கும் தான், ஃப்ரம் த ஹார்ட்டு, செல்லக்குட்டி தான், அதெல்லாம் ஓகே. பட் வந்து மக்களாகிய நாங்கள் உங்கள் ஆட்சியில் ஏதோச்சும் குறைகள் பார்த்தாலும் தளபதி இது சரி பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். அன்ஃபேராக பிளைண்டாக சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதையும் நான் வந்து இங்கே நான் பர்சனலாக பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பண்ண மாட்டீங்க, நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய எப்படி சொல்கிறது, ஹேர்டல்ஸ் வரலாம். இந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பரபரப்பு நான் பார்த்ததே கிடையாது. இந்த பதவி இருக்கிற செரமனிக்கு வரைக்கும் இவ்வளோ ட்விஸ்ட்டு நான் இது வரைக்கும் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பார்த்தது கிடையாது. அதுவே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பல தடைகள் வந்தாலும் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வித் ஆல் மை ஹார்ட் அண்ட் ஆல் த ஹார்ட்ஸ் ஆஃப் நம்ம டீம் ஹஸ்லர், வாழ்த்துக்கள் தளபதி, வாழ்த்துக்கள் சிஎம் தளபதி. அண்ட் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம், பண்ணுங்கள். நன்றி. அண்ட் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ நியூ ஏரா. நல்லதே நடக்கும் நம்புவோம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படி வரல, அப்படி தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். நல்லது பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. பண்ணிடுங்க. ஓகே.